ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். அப்ப உயர் லட்சியத்தை அடைவதற்கான எல்லா முயற்சிகளுக்குமே நம்பிக்கை தேவைப்படுகிறது என்று பகவான் ஆதிசங்கரர் இதை சுட்டிக்காட்டுகிறார். ஏன்னா கடவுள் உண்டு என்னும் நம்பிக்கையும் அவரை அடைய வேண்டும் என்ற ஆர்வமும் தான் இங்கு ஸ்ரத்தை என்பதாகவே சுவாமி விவேகானந்தரும் எடுத்து கூறுகின்றார் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க நம்பிக்கை என்ற செயல்பாட்டுடன் கூடிய ஒரு விஷயம் என்பது அப்படியே நான் நம்புகிறேன் என்று அப்படியே சும்மா இருப்பதல்ல, அந்த நம்பிக்கையை செயல்படுத்துவது, அந்த நம்பிக்கையின் லட்சியத்தை அடைய பாடுபடுவது. இப்ப நம்பிக்கை அப்படின்னா அந்த நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தை அப்படியே ஒரு மூடத்தனமா ஏத்துக்க கூடாது. இப்ப நம்பிக்கைங்கிறத நிறைய பேர் எப்படி ஏத்துக்கிறாங்க? இப்ப ஒரு வெள்ளைக்காக்கா பறக்குது அப்படின்னு நான் சொன்ன உடனே, அப்படிங்களா, எப்ப பாத்தீங்க? முந்தா நேத்து தாங்க பார்த்தேன். சரி, இன்னொரு முறை வந்தா எனக்கும் காட்டுங்களேன் அப்படின்ட்டு அவன் அந்த வெள்ளைக்காக்கா பறக்கிறத நம்புறான். அதனால காட்டுங்கன்னு வேற இவர்கிட்ட கேட்கறான். அவ்வளவுதான், அதோட அவனுடைய நம்பிக்கை முடிஞ்சுது. ஆனா அப்படி இல்லை. நம்பிக்கை என்பது என்ன தெரியுமா? செயல் வடிவாக மாற வேண்டும். அப்படி ஒண்ணு இருந்தா அதை நான் பார்த்தே தீரணுங்க. நீங்க முந்தா நேத்து பாத்தீங்கல்ல வெள்ளைக்காக்காவை, அப்ப எனக்கு இன்னைக்கு நான் பார்த்தே ஆகணும், காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு அது மேல அவன் உடனே ஆர்வமா அந்த வெள்ளைக்காக்காவை பார்க்கறதுக்கான முயற்சி அவன் மேற்கொள்ள வேண்டும். அதற்காக அவன் பயணிக்க வேண்டும். அதற்கான ஆர்வத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக அவன் பாடுபட வேண்டும். அந்த வெள்ளைக்காக்காவை பார்க்கிற வரைக்கும் ஓயவே கூடாது. அப்ப அப்படி பார்த்தா மட்டும்தான் அந்த வெள்ளைக்காக்கா இருப்பதை அவன் சொன்னது உண்மை இவன் அனுபவமாக்க முடியும். இவன் அந்த அனுபவத்துல அந்த வெள்ளைக்காக்கா இருக்குதுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியும். அதுவே நம்பிக்கைங்கிற அடிப்படையில சும்மா 10ஆம் பசலியா அல்லது பொதுவா இப்போ ஒருத்தர் சொல்லிட்டாரு நான் நம்பிட்டேன். இப்ப அப்படித்தானே ஜனங்கள்லாம் இருக்காங்க. இப்ப ஜனங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒருத்தர் சொல்லுவான், ஒரு புருடா விடுவான், இங்கிருந்து நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அப்படியே பணம் கொட்டுன்னு கொட்டும். உதாரணத்துக்கு திருப்பதியை எடுத்துக்கலாமே. இப்ப திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா பணம் அப்படியே கட்டுக்கட்டா கொட்டுன்னு ஒருத்தர் சொல்லி வச்சிருப்பான். உடனே எல்லாம் ஏறி விழுந்துட்டு திருப்பதியில அப்படி கூட்டம். எதுக்கு தான் அப்படி கூட்டம் போகுதுன்னா எல்லாம் பணத்துக்கு தான். பகவானை கும்பிடுறதுக்கு அங்க ஒருத்தனும் போறது கிடையாது. உண்மையிலேயே திருப்பதியில கூட்டம் ஏன் இருக்குன்னு நீங்க ஒருத்தரையும் கூப்பிட்டு பேட்டி கண்டிங்கன்னா, பணத்துக்காக தான் அங்க பெருமாள் அத்தனை பேர் நச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாம் அங்க போயிட்டு வந்தா பணம் வரும். அப்ப எவனோ ஒருத்தர் சொல்லிட்டான், அதை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் போவோம். ஆனா எல்லாருக்கும் பணம் வரணும் இல்ல, ஏன் வரமாட்டேங்குது? திருப்பதி போயிட்டு வந்தவெல்லாம் பணக்காரன் ஆயிடணும், எல்லாம் கோடீஸ்வரன் ஆயிடணும். யாராவது திருப்பதி போகாம இருப்பாங்களா? இந்த தமிழ்நாட்டுல எல்லாரும் திருப்பதி போயிட்டு வந்திருக்காங்க. அப்ப திருப்பதி போயிட்டு வந்த எல்லாருமே பணக்காரரா இருக்கணுமே, ஏன் ஆக மாட்டேங்கிறாங்க? இதை சிந்திக்க மாட்டானுங்க. அதுக்கு தான் முட்டாள் பசங்கன்னு நம்ம சொல்றோம். அதாவது மனிதர்களை நம்ம ஏன் மனிதனாவே மதிக்கிறது இல்லை அப்படின்னா, மனித உருவில் இருக்கின்ற மிருகங்கள், அதாவது உடம்பு மனுஷனா இருக்கும், பகுத்தறிவு பரிமாணம் வளரவே கிடையாது. எவனோ ஒருத்தர் சொல்லிட்டான், அதை ஊரே கேட்டுக்கும். அதுதான் நான் கோயில்ல எல்லாம் சொல்லுவேன். ஒரு அம்மா போய் குழந்தை பிறக்கலன்ட்டு அந்த கோயில்ல வேண்டிக்கிட்டு ஒரு தொட்டில் கட்டிட்டு வரும் ஒரு மரத்துல. உடனே ஊரே போய் தொட்டில் கட்டும். அப்ப எல்லாருக்கும் குழந்தை பிறக்க வேண்டியது தானே? ஏன் ஒரு சிலருக்கு பிறக்குது, பெரும்பாலானவங்களுக்கு பிறக்க மாட்டேங்குது? அதையும் அவனை புரிஞ்சிக்கவே மாட்டான். அப்ப இதுல என்னன்னா, நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றதுனால அப்படியே ஏத்துக்கிட்டு செய்யறது கிடையாது. அதனுடைய ஆழமான உண்மையை ஆராய்ந்து பார்ப்பதில் தான் அந்த நம்பிக்கையினுடைய வெற்றி அடைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த இங்க இந்த உபனிஷத் சுட்டி காட்டுது. சும்மா ஸ்ரத்தை நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை யார் வேணா பேசலாம். ஆனா அதை அனுபவமாக உணர்வதுதான் இங்க வாழ்க்கை. அது அனுபவமாக உணர்வதுதான் அந்த நம்பிக்கையினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுத்து, அந்த நிலையில் நம்ம இங்க வேதங்களை அணுக வேண்டும், இந்த சாஸ்திரங்களை அணுக வேண்டும். அந்த நிலையில் நாம் இறைவனை அணுக வேண்டும் என்று இந்த இடத்துல சுட்டி காட்டுது. அப்ப நம்ம எவ்வளவுதான் படித்தாலும் விளக்கினாலும் இந்த உண்மைகளை ஆழ்ந்த நம்பிக்கையால் மட்டுமே புரிந்து கொள்ள இயலும். எனவே அதனை கை கொள்ளுமாறு மகனுக்கு அறிவுறுத்துகின்றார் தந்தை உத்தாளகர் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க ஸ்வேதகேதுக்கு ஏன் தத்துவமசி மகா வாக்கியம் புரிய மாட்டேங்குது தெரியுமா? அவனுக்கு நம்பிக்கை வரல. அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையில நம்பிக்கை வரல. இங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்வேதகேதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க மகான்கள் எல்லாம். இந்த கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்க இந்த உபனிஷத்து. ஏன் தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, கடவுள் அனுபவமாக்க மாட்டேங்குது? உங்க யாருக்குமே நம்பிக்கை இல்லை. நான் எப்படி கடவுளாக முடியும்? அவன் நம்பிக்கை. அப்ப அந்த அவநம்பிக்கை இருந்தா எப்படி நீங்க கடவுளாக முடியும்? ஒரு நாளும் ஆக முடியாது இல்லையா? அதைத்தான் இங்க உபனிஷத் பேசுது. அதை பேசுறது டைரக்டா பேசாது.
ஒரு கதையின் மூலமா பேசும், அதுக்கு ஒரு கதாபாத்திரங்களை கொடுக்கும். அந்த கதாபாத்திரங்கள்ல ஒரு அப்பாவும் மகனும் பேசிக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த வடிவம், அந்த கதை என்ன சொல்ல வருது, அதனுடைய கருத்தை பார்க்க மாட்டாங்க. கதையை கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த மனிதர்கள் நம்ம என்ன சொல்ல முடியும்? என்ன, அதாவது அந்த மனிதர்களுக்கு பகுத்தறிவு பரிமாணம் வளரலன்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? அதனாலதான் எந்த ஒரு விஷயமுமே நம்ம கேட்கணும்னா, அந்த கேட்ட விஷயத்தினால நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அது என்ன பிராக்டிக்கல் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? அது திருவள்ளுவர் சொல்றாரு, நான் அடிக்கடி பேசுவேன். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப எந்த ஒரு விஷயத்தை யார் என்ன சொன்னாலும் அது என்னங்கிறத நம்ம விசாரணை பண்ணி அதனுடைய உண்மைத்தன்மையை உணரும் போது மட்டும்தான் அதனுடைய அனுபவம் நமக்கு நிகழும். இல்லைன்னா அனுபவம் நிகழாது. அப்ப கடவுளுங்கிற விஷயமும் அப்படிதான், சாஸ்திரமும் அப்படிதான், குருமார்களும் அப்படிதான். ஒருத்தர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கல அப்படின்னா அந்த பாடத்திட்டங்களை ஜெயிக்க முடியாது. அதை இங்க சுட்டி காட்டுறாங்க. அப்ப இங்க தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியம் ஏன் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குதுன்னா, அதுல நம்பிக்கை இல்லாததுதான் மிகப்பெரிய காரணம் என்று இங்க சுட்டி காட்டுறார். அடுத்த பாடல்ல சொல்றார், அது அனைத்திலும் நுண்ணியதோ அதுவே அனைத்திலும் ஆன்மாவாக திகழ்கிறது, அதுவே உண்மை, அதுவே இறைவன், ஸ்வேதகேது அது நீயாகவே இருக்கிறாய் என்று உபதேசித்தார் உத்தாலகர். இப்ப மீண்டும் கேட்கிறான் ஸ்வேதகேது, போற்றுதலுக்குரிய தந்தையே, எனக்கு அதனை மீண்டும் உபதேசியுங்கள் என்று திருப்பி ஒரு கேள்வியை எழுப்புறான். அதான் நான் ஏற்கனவே இந்த பாடத்திட்டத்தில் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இங்க தத்துவமசிங்கிற மகா வாக்கிய உபதேசம் 9 முறை உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கும். 9 முறை விளக்கம் கொடுப்பாங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரே டைம் சொன்னா எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இங்க மகான்கள் என்ன பண்றாங்கன்னா, கீழே இறங்கி வராங்க. உங்களுக்காகவே இறங்கி இறங்கி அந்த சப்ஜெக்டை புரிய வைக்க முயற்சி எடுக்கிறாங்க. இப்ப அடுத்த ஒரு விஷயத்துல இன்னொரு கதை வடிவத்துல திருப்பி அதையே சொல்ல வர்றார். முத்தாளகர் கிட்ட இவன் கேட்கறான், அப்பா எனக்கு அது இன்னும் புரியல, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான். இப்ப உடனே கேட்கிறாரு, அப்படியே ஆகட்டும் மகனே அப்படின்னு உத்தாளகர் சொல்லிட்டு தொடர்ந்தார். மேற்கொண்டு அவர் பேச ஆரம்பிச்சார். அன்பு மகனே, வீட்டில் இருக்கின்ற உப்பு சிறிது எடுத்துக்கொண்டு வா அப்படிங்கிறாரு. உடனே போய் உப்பு எடுத்துட்டு வரான். கல்லுப்பு, கொஞ்சோண்டு கல்லுப்பை கொண்டு வரான். மகனே, அந்த பாத்திரத்தில் இருக்கின்ற தண்ணீரில போய் அந்த உப்பை போடுப்பா அப்படிங்கிறாரு. உடனே அப்படியே ஆகட்டும் தந்தையேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஒரு பாத்திரத்துல தண்ணீர் வச்சிருக்கு, அந்த தண்ணீர்ல கொண்டு போய் உப்பை போட்டுடுறான். இப்போ மகனே, இதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம், இப்போ நமக்கு தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரமானதுனால தூங்கிட்டாங்க. இப்போ மறுநாள் காலையில எழுந்திருக்கிறாங்க அப்பாவும் மகனும். எழுந்த உடனே அப்பா கேட்கிறார், மகனே, நேற்றிரவு தண்ணீரில் நீ உப்பை போட்டாய் இல்லவா, இப்ப அந்த உப்பை எடுத்துக்கிட்டு வா அப்படிங்கிறாரு. இப்ப ஸ்வேதகேது அந்த தண்ணீர் வைக்கப்பட்ட பாத்திரத்துல போய் நம்ம உப்பை போட்டோம் இல்லையா, அதை எடுக்கலான்ட்டு போய் பார்க்கறான், காணோம். உப்பை தேடுறான், உப்பை காணோம். அப்பா, நான் உப்பை தேடினேன், உப்பு அங்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு கேட்கிறான். ஏனென்றால் அது முற்றிலும் தண்ணீரில் கரைந்து ஒன்றாகி விட்டது. அப்ப உத்தாளகர் சொல்றாரு, மகனே, இப்போ அந்த மேல் மட்டத்தில் இருக்கின்ற தண்ணீரில சிறிது எடுத்து சுவைத்து பாறேன் அப்படிங்கிறாரு. இப்ப அவன் தண்ணியில உப்பை போட்டான் இல்லையா, அவனுக்கு உப்பு காணோம், ஆச்சரியம். சரி, இப்ப அப்பா வேற தண்ணியை சுவைச்சு பார்க்க சொல்றாருன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியினுடைய மேல் பக்கத்தை மட்டும் எடுத்து நக்கி பார்க்கறான். சுவை எப்படிப்பா இருக்கிறது அப்படின்னு அப்பா கேட்கிறாரு. அப்பா, உப்பு கரிக்கிறதே அப்படிங்கிறான். அப்படியா மகனே, அப்ப நீ என்ன பண்ற, அந்த தண்ணியை கொஞ்சம் மேலோட்டமா ஊத்துப்பா, இன்னொரு பாத்திரத்துல ஊத்துறான். இப்ப நடுப்பகுதி வந்துடுச்சாப்பா, வந்துருச்சுப்பா. இப்ப அந்த நடுப்பகுதி எடுத்து சுவைத்துப்பார் மகனேங்கிறாரு. இப்ப நடுப்பகுதி வந்த உடனே நடுப்பகுதி தண்ணி எடுத்து நக்கி பார்க்கறான். அப்பா, இப்பொழுதும் உப்பு கரிக்கிறதே அப்படிங்கிறான். அப்படியா மகனே, இப்போ அந்த நடுப்பகுதியில் இருக்கிற தண்ணி பூரா இன்னொரு பாத்திரத்துல ஊத்துப்பா. அவன் எல்லா பக்கத்துல இருக்கிற தண்ணி ஊத்துறான். கடைசியா ஒரு 2-3 சொட்டு நிக்குது அந்த பாத்திரத்துல. இப்ப எல்லா தண்ணியும் நீ ஊத்திட்டியாப்பா? ஊத்திட்டேன்ப்பா. இப்ப அந்த பாத்திரத்துல என்ன இருக்கு? கடைசியா பின்தங்கி இருக்கிற அந்த 2-3 சொட்டு தண்ணி இருக்குப்பாங்கிறான். அதை எடுத்து சுவைத்துப்பார் அப்படிங்கிறாரு. இப்ப அந்த கடைசியா இருக்கிற தண்ணி எடுத்து நக்கி பார்க்கறான். அதுவும் உப்பு கரிக்கிறதே அப்பாங்கிறான். இப்போது அந்த தண்ணீரை கொட்டி விட்டு வா. இப்ப அந்த தண்ணீரை பூரா அவன் கொட்டிட்டான். இப்ப ஸ்வேதகேது தந்தை கூறியது போல உப்பு தண்ணீரை கொட்டிவிட்டு வந்தான். அவனிடம் உத்தாளகர் கூறினார், இனிய மகனே, உப்பு அந்த தண்ணீரில் முற்றிலுமாக கரைந்து விட்டிருந்தது. அதை நீ பார்க்க முடியாவிட்டாலும் அது தண்ணீரில் இருக்கவே செய்தது. அது போலவே இந்த உடம்பிலும் இறைவன்
முற்றிலுமாக நிறைந்திருக்கின்றார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்த இப்படி ஒரு எக்ஸாம்பிள் மூலமா அருமையாக விளக்குறார் உத்தாளகர். ஏன்னா இங்க உத்தாளகர் வந்து இறைவனை காட்டி கொடுக்கறதுக்கு வந்து எல்லாமே பிராக்டிக்கல் செஷன். அதாவது தியரியே கிடையாது, எல்லாமே பிராக்டிக்கல். முன்ன வந்து ஆலம்பரத்தை எடுத்து ரெண்டா உடைச்சு பார்த்து அந்த விதைக்குள்ள இறைவனை காட்டி கொடுத்துட்டாரு. இப்ப உப்புக்குள்ள இறைவன் எப்படி இருக்கிறான்? உணர்வா இருக்கிறான். ஏன்னா அவன் எல்லா இடத்துலயும் கலந்துட்டான், அந்த தண்ணி முழுசும் கலந்துட்டான். இப்ப அந்த தண்ணியில நீங்க எங்க நக்கி பார்த்தாலும் உப்பு தான். ஏன்னா அந்த உப்பு சுவை மாறுமா? நீங்க மேல இருக்கிற தண்ணி எடுத்தா உப்பா இருக்குது, கீழே இருக்கிற தண்ணி எடுத்தா அது தோற்பா இருக்கு அல்லது கசப்பா இருக்குன்னு சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த உப்பை தான் நீங்க தண்ணிக்குள்ள போட்டீங்க, அந்த உப்பு சுவை எல்லா பக்கத்துலயும் இருக்கா இல்லையா? அது மாதிரி இந்த பிரபஞ்சமே இறைவனாக இருக்கு. இங்க கம்பாரிசன் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தில் இருக்கின்ற நீரிலே நான் உப்பை போட்டேன், அந்த நீர் முழுவதும் உப்பாக மாறிவிட்டது. அப்ப அந்த உப்பினுடைய சுவை எங்கு நக்குனாலும் ஒரே மாதிரி இருக்கும், எங்குமே மாறாது. அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இறைவனில் நிறைந்திருக்கிறது. நீங்க எங்க தொட்டாலும் இறைவனை தான் தொட முடியும். நீங்க இறைவன் இங்க இருக்கிறான் அங்க இருக்கிறான்னு பிரிச்சு பார்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த உபனிஷத் பேசுது. ஆனா இது நிறைய பேருக்கு புரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இறைவன் எங்கேயோ திருப்பதி போனாதான் பார்க்க முடியும், இல்லைன்னா காளஹஸ்தி போனாதான் பார்க்க முடியும், இல்லைன்னா சிதம்பரம் போனாதான் பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே இறைவன் இருக்கிறான், எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கிறான், எல்லை இல்லாமல் இருக்கிறான். அப்படி இருக்கிற இறைவனை வெளியே தேடி பிடிக்க முடியுமா? முடியாதுன்னு தான் நம்ம கடந்த பாடத்துல அப்படி மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? கதை கேட்கிற மாதிரி கேட்போம், அப்புறம் மீண்டும் நம்ம கோயில் கோயிலா சுத்துவோம். நான் கோயில் கோயிலா சுத்துறது வந்து எதிரா பேசுறேன்னு நினைக்காதீங்க. நம்ம படிச்ச பாடம் படி நிக்கிறது இல்லைங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நான் வந்து நீங்க கோயிலுக்கு போறத வந்து எதுக்குறேன், கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறேன் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நீங்க என்ன பார்க்க கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, திருவள்ளுவர் சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்றாரு திருவள்ளுவர்? கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரா இல்லையா? ஒரு விஷயத்த கத்துக்கோப்பா, கசடர கத்துக்கோ. அதுல கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாம தப்பு இல்லாம நீ கத்துக்கோ. அப்படி கசடர கற்றுக்கொண்டால் நிற்க அதற்கு தக, அந்த கற்றுக்கிட்ட மாதிரி நீ வாழ கத்துக்கோ. அப்பதான் நீ படிச்சதுக்கு அடையாளம். இல்லைன்னா இந்த பக்கம் இந்த பாடத்தையும் படிப்பேன், அந்த பக்கம் அதையும் செஞ்சிட்டு இருப்பேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு இந்த பாடத்தை படிக்கணும்? நீ எப்பயும் போல முட்டாளாவே வாழ்ந்துட்டு போலாம் இல்ல? அதாவது புரிதல் இல்லாத அந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருப்பான். அதாவது பகுத்தறிவு இல்லாதவன் ஒருத்தன் சொல்றதை ஏத்துக்கிட்டு அப்படியே பயணம் பண்ணுவான். அவனை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவனை நம்ம தப்பு சொல்லவே மாட்டோம். ஏன் தப்பு சொல்ல மாட்டோம்? அவன் பகுத்தறிவு பரிமாணத்தை வளரவே இல்லை, எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி முட்டாளா வாழ்றான். அப்ப ஒருத்தன் எதை சொன்னாலும் கேட்பான், அவன் இப்படி சொன்னாலும் அதை நம்புவான், இவன் இப்படி சொன்னாலும் நம்புவான், வெள்ளை காக்கா பறக்குதுனால நம்புவான், வெள்ளை யானை வருதுனால நம்புவான். அப்ப அப்படிப்பட்டவனுக்கிட்ட பத்தி நம்ம பிரச்சனையே கிடையாது, அவன் அப்படியே நம்பிட்டு போறான். ஆனா இப்ப நம்ம இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வந்து பகுத்தறிவு பரிமாணத்தை உயர்த்திக்கணும் இல்லையா? இந்த பாடத்திட்டத்துக்குள்ள நம்ம எதுக்கு வரோங்கிற அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கங்கிறேன் நான். கதை கேட்கிற மாதிரி கேட்டு போகாதீங்க. இந்த பாடம் எதற்காக படிக்கிறோம்? நம்முடைய மைண்டை அப்டேட் பண்றதுக்கு படிக்கிறோம். இந்த பாடத்தினுடைய பர்பஸ் என்னன்னா, மைண்டை லிஃப்ட் பண்றதுக்கு. அதாவது அஜ்ஞானத்தில் இருக்கிற அறியாமை மனதை அறிவாக மாற்றுவதற்காக இந்த பாடத்தை படிக்கிறோம். அப்ப இந்த பாடத்துல சொல்ற விஷயம் என்ன? ஒவ்வொரு ரிஷிகளும் அவ்வளவு அருமையா விளக்குறாங்க. ஒவ்வொரு மகான்களும் ரிஷிகளும் இறைவனை காட்டி கொடுக்குறாங்க. எங்கும் வியாபித்திருக்கிற இறைவன் உன்னுள்ளும் இருக்கிறான். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். நாவுக்கரசர் பெருமானுடைய பாடலை பலமுறை சொல்லிட்டேன். ஔவையார் பாடலும் சொல்லுவேன். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை கான் அப்படின்னு ஔவையார் பாட்டை அடிக்கடி சொல்லுவேன். இப்படியே நான் ஒவ்வொரு மணி சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க, நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருங்க. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த மாதிரி நீங்க கேட்டு கதை கேட்ட மாதிரி கேட்டு போறதுனால பிறவிகள் வந்துகிட்டே இருக்கும். இதனால ஒண்ணும் நடந்துடாது. இப்ப எனக்கு ஏதாவது நீங்க இந்த மாதிரி மாறுறதுனால எனக்கு ஏதாவது பெருசா கிடைச்சிட போதா, இல்ல மாறாம இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துட போதா? எனக்கு ஒண்ணுமே நடக்காது. நான் நானா இருப்பேன், நீங்க நீங்களா இருங்க. ஆனா மாற்றம் நிகழ வேண்டியது எங்க? மனசுல தானே நடக்கணும். மாற்றம்ங்கிறது மனதுக்கு தான். அப்ப மனமானது உயர் பரிமாண அனுபவத்தை அடையல அப்படின்னா அது மனித பிறவிக்கு வந்திருக்க வேண்டியதே இல்லைன்னு நான் சொல்றேன். மனித பிறவிக்கு வந்து நீங்க மைண்டை அப்டேட் பண்ணல அப்படின்னா நீங்க ஒரு சராசரி மிருகம் மாதிரியே வாழ்ந்துட்டு போலாம். ஏன் மனிதனா வந்திருக்கணும்? மனித பிறவியே வேண்டாங்கிறேன் நான். ஏன்னா மனித பிறவியினுடைய மகத்துவமே இந்த கல்வி அறிவு தான், இந்த வேதம் தான். ஆனா இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள எனக்கு தகுதி இல்லை அப்படின்னா நான் மனிதனாக இருக்க வேண்டியதற்கே தகுதி இல்லை. ஏன்னா மிருகத்துக்கு இதை கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப மிருகம் வந்து மனம் போன போக்குல வாழும், மனிதனும் மனம் போன போக்குல வாழட்டும்.
மிருகமும் குழந்தை குட்டி பெத்துக்கும், மனிதனும் குழந்தை குட்டி பெத்துக்குவான். மிருகத்துக்கும் குடும்ப குழந்தைங்க இருக்கும், மனிதனுக்கும் குடும்ப குழந்தை இருக்கும். மிருகங்களுக்கும் ஆசைகள் இருக்கும், மனிதனுக்கும் ஆசைகள் இருக்கும். ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒரு வித்தியாசம் கிடையாது. மனிதனுக்கும் மிருகத்துக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. என்ன வித்தியாசம்னா அறிவு மட்டும்தான், கல்வி அறிவு மட்டும்தான் வித்தியாசம். அதாவது மிருகத்துக்கு இது சொன்னா புரியாது, ஆனா மனிதனுக்கு சொன்னா இது புரியணும். புரிஞ்சால்தான் அவன் மனிதன், இல்லைன்னா அவன் மனிதனே கிடையாது. மனித உருவில் இருக்கின்ற மிருகம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப இங்க வந்து நம்ம என்ன இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்த சொல்றாங்க. இதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற கெப்பாசிட்டியை நான் ரைஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற தேடுதல், அப்படிங்கிற ஒரு ஆர்வம், அப்படிங்கிற ஒரு டெடிகேஷன் வந்தா மட்டும்தான் இதுல நம்ம வெற்றி பெற முடியும். இல்லைன்னா அப்படியே பாதை மாறி பயணம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா இலக்கை அடைய முடியாது. இலக்கை அடையணும்னா நீங்க சரியான பயண பாதையில போனா தான் நீங்க இலக்கை அடைவீங்களே தவிர, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், சென்னைக்கு போறதுக்கு வழிகாட்ட சொல்லி ஒருத்தங்கிட்ட கேட்டு அவன் கன்னியாகுமரிக்கு போற வழியை காட்டி விட்டான்னு வைங்க, நீங்களும் அது உண்மைன்னு நம்பிக்கிட்டு போயிட்டே இருந்து கன்னியாகுமரி போய் சேர்ந்து என்ன பிரயோஜனம்? அது வேஸ்டா போயிடுது இல்லையா? நம்ம பர்பஸ் சென்னைக்கு போகணும். அது மாதிரி இப்ப நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த பிறவியை முடிக்கணும். ஏன்னா அரிதான மனித உடல் கிடைச்சிருக்கு, அரிதான பிறவி மனித உடல், அதுல பகுத்தறிவு பரிமாணம் உயர்ந்து நிக்குது. அப்படி உயர்ந்து நிக்கிற பகுத்தறிவு பரிமாணத்துல இந்த மாதிரி அத்தியாத்ம யோகம் கிடைச்சிருக்கு, அத்தியாத்ம ஞான கல்வி கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் கிடைக்காது. எத்தனையோ கோடியில் ஒருவன் தான் இந்த பாடத்திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த பாடத்திட்டத்துக்குள்ள புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு தன்மை இருக்கணும். ஏதாவது இந்த பாடம் வந்து அரை மணி நேரம் பேசினாலே சிலருக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், சிலருக்கு வந்து நான் 2 மணி நேரம் பேசினாலே கேட்க தயாரா இருப்பாங்க. அப்ப இங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா மனோநிலை தான் வித்தியாசம். ஒரு 10 நிமிஷம் இந்த பாடத்தை யூடியூப்ல கேட்கறவன் என்னையா இந்த அறுக்கிறான் அப்படின்ட்டு அப்பயே வெளியே போயிடுவான். ஆனா நான் 1 மணி நேரம் பேசுறத ஒருத்தன் யூடியூப்ல கேட்டு என்ன சொல்றான், இது பத்த மாட்டேங்குது, இன்னும் நீங்க 1 மணி நேரம் பேசுங்கிறான். என்னங்க இதே விஷயத்தை தான் அவர் கேட்கிறாரு, அவருக்கு 2 மணி நேரம் பிடிக்குது கேட்கறதுக்கு, இவருக்கு வந்து 10 நிமிஷம் கூட கேட்க பிடிக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? இது 2க்குமே வித்தியாசம் வந்து மைண்ட் தான். இவனுடைய மைண்ட் வந்து பரபரப்பா இருக்கு, எதையுமே பொறுமையா கேட்காது, பொறுமையா அணுகாது. அப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில அவனால 10 நிமிஷம் கூட இந்த பாடத்திட்டத்தை கேட்க முடியல. ஆனா அவருடைய மனசு வந்து நிறைவா பொறுமையா என்ன சொல்ல வராங்கிறத கேட்கிற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? அவருக்கு 1 மணி நேரம் சொன்ன உடனே என்ன இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டீங்க வகுப்ப அப்படின்னு கேட்கிறவங்களும் இருக்காங்க. அப்ப இந்த புரிதலுக்கு காரணம் என்ன? மனிதர்கள் காரணம் அல்ல, மனசுதான் காரணம். ஏன்னா இவன் இப்படி இருக்கிறனால இப்படி புரிஞ்சுக்கிட்டான், அவன் அப்படி இருக்கிறனால அப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு கிடையாது. அவர்களுடைய மனோபாவம், அவங்க வந்து இந்த மனசு வந்து இந்த பாடத்தை ஏத்து அந்த டெடிகேஷனோட இன்வால்மெண்டோட நம்ம வந்த வேலையை முடிக்கணுங்கிற அந்த வைராக்கியம் இருக்கு இல்லையா? அதுதான் இப்ப இந்த பாடத்திட்டத்துல கடந்த முறை நான் உங்களுக்கு தொட்டு காட்டினேன். விவேகம், வைராக்கியம், சமாதி, சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம், இந்த 4ம் சாதன சதுஷ்டயம். இந்த சாதன சதுஷ்டயம் என்கின்ற 4 பண்புகள் ஒருத்தங்கிட்ட வந்தா மட்டும்தான் இந்த பாடத்திட்டத்துல அவன் நிற்கவும் முடியும், வந்த வேலையை முடிக்கவும் முடியும். இல்லை அப்படின்னா ஒண்ணு இல்லைனாலும் அவனால ஜெயிக்க முடியாது. ஏன்னா இதை வந்து கைவல்ய நவநீதமும் சொல்லும், எல்லா சாஸ்திரங்களும் சொல்லும். அப்ப நாம இங்க வந்து எந்த இடத்துல விழிச்சுக்கணும்? விவேகத்துல விழிச்சுக்கணும், விடாமுயற்சி இருக்கணும் நம்ம இடத்துல. அப்புறம் நமக்கு வைராக்கியம்ங்கிறது பற்றற்ற நிலை வரணும். ஏன் பற்றற்ற நிலை வரணும்? இந்த உலகம்ங்கிறது உண்மையில் இல்லை, இதன் மேல மயங்க கூடாது. எங்கேயோ கோயிலுக்கு போறேன், அங்க போய் அந்த இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது மனசு. ஆனா அப்படியெல்லாம் உண்மையிலேயே இருக்கா? கடவுளையே காப்பாற்ற முடியாது வெள்ளம் வரும்போது. உங்களுக்கு வெள்ளம் வந்த பிறகு எல்லா கோயிலும் அடிச்சுக்கிட்டு போகுதா இல்லையா? இப்போ உத்தரகாண்ட்ல ஒரு வெள்ளம் வந்தது, எப்படி அடிச்சுக்கிட்டு போகுது டிவியில பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரு பிரம்மாண்டமான வெள்ளம் அப்படியே உருண்டு திரண்டு வருது, சேர் அடிச்சுக்கிட்டு வருது. அங்க இருக்கிற அத்தனை வீடுகளும் தூக்கிட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட எத்தனையோ நூற்றுக்கணக்கான வீடுகள் அங்க தூக்கிட்டு போயிடுச்சு, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. ஆனா வெளியே நியூஸ்ல சொல்ல மாட்டாங்க, சொன்னா அரசுக்கு கேவலம், கவர்மெண்ட்டுக்கு வந்து அது இதாயிடும். அப்ப இதனால வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம நடைமுறையில கண்ணுல பாக்குறோம் அங்க எத்தனை மரணம் நடந்திருக்கும். அப்ப அந்த மரணம் பூரா இப்ப தோண்டி எடுக்க முடியுமா? எல்லாம் மண்ணோடு மண்ணா சேர்த்தோட போய் மாட்டிட்டாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஜேசிபி கொண்டு வந்து தோண்டினாலும் எடுக்க முடியாது. ஏன்னா அது பூரா பல 100 அடி ஆழத்துல போய் புதைஞ்சு கிடக்கும் பணமெல்லாம். அப்ப 100 அடி ஆழத்துல இருக்கிற பணத்தை தோண்டி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க, நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்ட்டு. ஆனா ஏன் வந்து இந்த மாதிரி பிரளயம் வருது, இது மாதிரி ஒரு அழிவு ஏன் வருது? பூமி வந்து சீர்கேடு அடையும் போது இயற்கை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடும். இயற்கை என்ன பண்ணும்னா தன்னைத்தானே சமன்படுத்திக்கும். இங்க வந்து கலியுகம் எல்லாம் முடியல, கலியுகம் முடியறதுக்கு இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்கு. ஆனா இயற்கையினுடைய பேரழிவு ஏன் நடக்குது அப்படின்னா, பூமி தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணும், அது எல்லா டைம் பண்ணும். இப்ப இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அரப்பா மொகஞ்சதாரோ எப்படி நடந்தது? அரப்பா மொகஞ்சதாரோ வந்து அகழ்வாராய்ச்சியில் நம்ம தோண்டி எடுக்கிறோம். அப்ப அந்த அரப்பா மொகஞ்சதாரோல இருந்த மக்கள் எங்க போனாங்க? எல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. மதுரை பக்கத்துல கீழடி, மதுரை பக்கத்துல கீழடியில நம்ம இன்றைக்கு எவ்வளவோ விஷயங்களை தோண்டி எடுக்கிறோம்.
அப்ப மனிதர்கள்லாம் எங்க போயிட்டாங்க? எல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. அப்ப நீங்க பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு பேரழிவு நிகழ்ந்திருக்கு. எத்தனையோ பேர் மண்ணுக்குள்ள போயிருக்காங்க. அந்த அழிவுகள் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நமக்கு மீடியா இருக்கிறதுனால தெரியுது. அப்ப மீடியா இல்ல. இவ்வளவுதான் விஷயம். இப்ப இன்றைக்கு நம்ம டிவி இருக்கிறதுனால நம்ம உத்தரகாண்ட்ல நடக்கிற விஷயத்தை இப்ப இங்க சென்னையில உட்காந்து பார்க்கலாம், கோயம்புத்தூர்ல உட்காந்து பார்க்கலாம். ஆனா அன்றைக்கெல்லாம் வந்து மீடியா இல்லாததுனால இந்த மாதிரி பேரழிவு நடக்கும், கடலுக்குள்ள போயிடும். இப்ப பூம்புகார் கடலுக்குள்ள போயிடுச்சு. பூம்புகார் ஒரு மிகப்பெரிய நகரம். ஆனா அந்த பூம்புகார் இப்ப கடலுக்குள்ள தான் இருக்கு. அதே மாதிரி துவாரகா, கிருஷ்ணன் வாழ்ந்த நகரம், துவாரகா வந்து கடலுக்குள்ள போயிடுச்சு. அப்ப இந்த பூமி வந்து தன்னுடைய சுற்றுப்பாதையில கொஞ்சம் மாற்றம் பண்ணிச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப எத்தனையோ பேரழிவு நடக்கும். அப்ப இந்த அழிவெல்லாம் வந்து நம்ம பிரளயம்னு சொல்ற மாதிரி ஒரு மகா பிரளயம் இருக்கு. இறைவனே தன்னுக்குள்ள எல்லாத்தையும் ஒடுக்குவான். ஆனா இந்த ஒடுக்கமும் மீண்டும் அந்த படைப்பும் அந்த மனிதர்களுடைய அடைந்திருக்கிற அந்த நிலைப்பாடு என்னவோ அப்படிதான் இருக்குமே தவிர மாற்றமே நடக்காது. ஏன்னா அஜ்ஞானத்தில் இருக்கின்ற அந்த ஜீவர்கள் எல்லாம் மீண்டும் அந்த அஜ்ஞானத்திலேயே பிறப்பார்களே தவிர அவர்களுக்கு அறிவாளிகளாக மாற மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க உபநிஷத் சுட்டி காட்டுது. சுட்டி காட்டி என்ன சொல்லுதுன்னா, கிடைத்தற்கரிய அரிதான மனித பிறவி ஒருத்தனுக்கு கிடைச்சிட்டா அந்த பிறவி அவன் இந்த பிறவியிலேயே பயன்படுத்திக்கணும். அடுத்த சான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அடுத்த பிறவில நீங்க பிறக்கக்கூடிய இடம், சூழ்நிலை எது வேணா மாறலாம், எப்படி வேணா மாறலாம். அப்ப திருப்பி இது மாதிரி ஒரு கல்வி நமக்கு கிடைக்குமா, இது மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகுமானா நோ சான்ஸ். ஏன்னா இன்னும் போக போக இந்த கல்வி எல்லாம் சுத்தமா மக்கள் கிட்ட போய் சேராத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இப்ப மாடர்ன் ஜெனரேஷன்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்ப நாம தான் ஒரு 10 பேர் உட்காந்து இந்த பாடத்தை கேட்டுட்டு இருக்கோம். 10 லட்சம் பேர், 10 கோடி மக்கள் வேற வேலையை பண்ணிட்டு இருக்கான் ஊருக்குள்ள. அப்ப இன்னும் நீங்க இந்த காலங்கள் போக போக இன்னும் மோசமாயிடும். அப்ப அதனால வருகின்ற காலத்திலேயே நாம இந்த விஷயத்தை பார்த்துட்டு முடிச்சிட்டு போயிடணும். ஏன்னா இது கலியுகம்ங்கிறதுனால இன்னும் போக போக மோசமான சூழல்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துல பார்க்கலாம். ஏன்னா இது அப்படித்தான் இயற்கை வடிவமைச்சிருக்கு. எல்லாமே இயற்கை அப்படிதான் வடிவமைச்சிருக்கு. அப்ப இங்க வந்து மகான்கள் இப்படி நமக்கு புரிய வைக்கிறாங்க. இறைவன் வந்து எங்கும் வியாபித்திருக்கிறான். அவனை நீ உனக்குள்ள உணரணும். அந்த அனுபவம் தான் இறைவன். ஏன்னா நம்ம அனுபவம் ஆக்காம இறைவனை வந்து வெளியே தேடி என்றைக்கும் பிடிக்கவே முடியாது. அப்ப இங்க மீண்டும் அதே விஷயத்த உபனிஷத் சொல்லுது. இப்ப இந்த மகான்கள் பேசுறாங்க. என்ன சொல்றாருன்னா, எல்லா டாபிக் ஒரே மாதிரி வரும். எது அனைத்திலும் நுண்ணியதோ அதுவே அனைத்திற்கும் ஆன்மாவாக திகழ்கிறது. அதுவே உண்மை. அதுவே இறைவன் ஸ்வேதகேது. அது நீயாக இருக்கின்றாய் என்று உபதேசித்தார் உத்தாலகர். இப்ப மீண்டும் இவன் கேட்கிறான், போற்றுதலுக்குரிய தந்தையே, எனக்கு அதனை மீண்டும் உபதேசியுங்கள் என்று ஸ்வேதகேது கேட்டுக்கொண்டான். அதற்கு உத்தாலகர், இனியவனே அப்படியே ஆகட்டும் என்றார் என்று இப்ப அடுத்த பகுதியை தொடங்குது. இப்ப அடுத்த பகுதியிலையும் ஒரு விஷயத்த சொல்றார். என்னன்னா, மகனே, காந்தார நாட்டிலிருந்து ஒருவனை பிடித்து வந்து அவனது கண்களையும் கை கால்களையும் கட்டி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திலே வீரர்கள் விட்டு சென்று விட்டார்கள். அப்படி விட்டு சென்ற பிறகு அவன் வந்து ஒரு காட்டுக்குள்ள கிடக்கிறான். கையும் காலும் கட்டப்பட்டிருக்கு, கண்களும் கட்டப்பட்டிருக்கு. அவனை எங்கிருந்து கொண்டு வந்தாங்க? காந்தாரன் நாட்டிலிருந்து நாடு கடத்திட்டாங்க. அப்ப காந்தாரன் நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்ட அவன் வந்து ஒரு காட்டுக்குள்ள கிடக்கிறான். கண்ணும் கட்டப்பட்டிருக்கு, கையும் கட்டப்பட்டிருக்கு, காலும் கட்டப்பட்டிருக்கு. அவன் அப்படியே பதறான், என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்ட்டு. அப்போ அவனுக்கு எதுவுமே தெரியல. இப்ப ஒருத்தர் வராரு, அந்த பக்கமா ஒருத்தர் வராரு. ஆள் நடமாட்டம் அல்லாத இடத்திலே ஒருவர் வருகிறார். அவர் அவனுடைய கண்ணை கட்ட அவுத்து விடுறார். கண்ணை கட்ட அவுத்து விட்ட உடனே அவன் பார்க்கறான், சுத்தி முத்துல எல்லாம் காடு. எந்த பக்கம் கிழக்கு, எந்த பக்கம் மேற்கு, எந்த பக்கம் தெற்கு, எதுவுமே அவனுக்கு தெரியாது. இங்க வடக்கும் தெரியாது, தெற்கும் தெரியாது. ஏன்னா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல பழமொழி. கண்ணை கட்டி காட்டுல விட்டோம்னா எந்த பக்கம் கிழக்கு எந்த பக்கம் மேற்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி ஒரு அடர்ந்த காடு. அப்ப அது மாதிரி அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க இருக்குங்க, நான் எங்க இருக்குங்கன்னு அழுகுறான். அப்ப அவங்க சொல்றாங்க, பயப்படாதப்பா, நாங்க இந்த ஊர்க்காரங்க தான். நீ எங்கிருந்து வந்த, எந்த நாட்டுக்காரன் அப்படின்னு கேட்கிறாரு. நான் காந்தார நாட்டுல இருந்து வந்துட்டேங்க. நான் இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கு அரசவையில தண்டனை கொடுத்து எனக்கு கொண்டு வந்து இப்படி போட்டாங்க. அதனால என்ன நீங்க காப்பாத்தணும்னு கேட்கறான். அவங்க கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு, பயப்படாத, பார் காந்தார நாடு இந்த திசையில் உள்ளது, நீ அந்த வழியாக செல் என்று வழிகாட்டுகிறார்கள். அப்போ அந்த வழியில அவன் பயணம் பண்ணணும். இப்ப வந்து கட்டை அவுத்து விட்டாச்சு, கட்டுல சிக்கிக்கிட்டு இருந்தா அந்த கட்டை அவுத்து விட்டுட்டாங்க. அவனை வந்து பாதையும் காட்டி கொடுத்துட்டாங்க. இப்ப நீ காந்தார நாட்டுக்கு இப்படி போகணும்ப்பா, இந்த டைரக்ஷன்ல போன்னு டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. இப்ப அவன் அந்த டைரக்ஷன்ல போகும்போது, அந்த வழியாக செல்லும் பொழுது பல கிராமங்கள் வருகின்றன. அப்படி போகும்போது ஊர்கள்லாம் வருது. அப்ப அந்த ஊர்ல போய் விசாரிக்கிறான். ஐயா, நான் இந்த மாதிரி காந்தார நாட்டுல இருந்து வழி தவறி இங்க வந்துட்டேன், என்ன காந்தார நாட்டுக்கு போறதுக்கு வழி என்னங்கன்னு கேட்கறான்.
அந்த ஊர்க்காரங்க பாரு இப்படி போனீங்கன்னா காந்தார நாட்டு வரலாம்னு அங்கிருந்து அவங்க ஒரு திசையை காட்டுவாங்க. அப்போ இறுதியில் அறிவாளியும் புத்திசாலியுமான ஒருவரின் வழிகாட்டுதல் கிடைத்ததும் அந்த வழியை பின்பற்றி காந்தார நாட்டை அவன் அடைவான். அவ்வாறே இந்த உலகிலும் யாருக்கு குரு கிடைக்கிறாரோ அவன் இந்த உண்மைகளை அறிகிறான் அப்படிங்கிற ஒரு அருமையான உபதேசத்தை இங்க கொடுக்கிறார். அப்ப இங்க நாம பிறக்கும் போது நம்ம எப்படி பிறக்கிறோம்? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். அதை இங்க ஓமானத்துல விளக்குறாரு. இங்க ரிஷி ஓமானத்துல சுவேதகேதுக்கு விளக்குறாரு. எப்படி விளக்குறாருன்னா, இங்க ஒவ்வொரு ஜீவனும் பிறக்கும் போது தன்னை யார் என்று உணர முடியாத அவல நிலையில கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல, ஊரும் தெரியல, பேரும் தெரியல, நான் யாருன்னு தெரியல, எங்கிருந்து வந்தேன்னு தெரியல, அப்படி ஒரு துர்பாக்கிய நிலையில நம்ம பிறக்கிறோம். ஆனா பிறந்து வளரும் போது நமக்கு நிறைய வழிகள் கிடைக்கும். ஆனா அந்த வழியிலேயே நின்றுடக்கூடாது. இப்ப காடு நல்லா இருக்கு, இயற்கை சூழ்நிலை இருக்குன்னு அவன் அங்கேயே இருக்க முடியுமா? அவனுடைய ஊருக்கு அவன் திரும்பணும் இல்லையா? அப்ப அவன் பிறந்த இடத்துக்கு அவன் போகத்தான் யாருமே விரும்புவான். அது மாதிரி நம்முடைய பிறப்பிடம், நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே நம்ம போறதுதான் நம்முடைய மூலம். அந்த மூலத்திலிருந்து நம்ம எப்பயுமே விடுபற்றக்கூடாது. நம்முடைய மூலம் எதுன்னா, நம்ம எங்கிருந்து வந்தோமோ அதுதான் நம்முடைய மூலம். நம்ம எங்கிருந்து வந்தோம்? இறைவனிடமிருந்து வந்தோம். இப்ப மீண்டும் நம்ம இறைவனிடம் தான் போய் சேரணும். அப்ப கடலிலிருந்து வந்த நதி எப்படி மீண்டும் கடலில் சங்கமம் ஆகிறதோ, அது போல இறைவனிலிருந்து வந்த நான் மீண்டும் இறைவனோடு போய் இணைய வேண்டும். அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்க பகுத்தறிவு பரிமாணம் தேவைப்படுது. அப்ப பகுத்தறிவு பரிமாணத்துல வருகின்றவன் பாதைகளை கேட்டுக்கொண்டே போகும்போது சரியான வழிகாட்டுதல் பாதையை அவன் கேட்டா மட்டும்தான் அந்த பாதை வழியாக அவன் ஊர் போய் சேருவான். பாதை மாற்றி விடக்கூடிய ஒரு திமிரு பிடிச்சவங்கிட்ட போய் பாதை கேட்டீங்கன்னு வச்சுங்க, எத்தனையோ பேர் நமக்கு அனுபவம் ஆவாங்க. கார்ல போயிட்டு இருக்குமே திடீர்னு இந்த ஊருக்கு போறது வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வேணும் பம்புக்கு என்ன பண்ணுவான், நம்மள பாதை மாட்டி விட்டுருவான். அவன் பேச்சை கேட்டு நீ கொஞ்சம் தூரம் போன பிறகுதான் தெரியும் அது ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் இவன் தப்பா நமக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டானேன்ட்டு நம்ம திரும்பி வந்ததெல்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு, எனக்கும் ஏற்பட்டிருக்கு. அப்ப நம்ம இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில நம்ம போகும்போது தடம் மாறி விடக்கூடியவர்கள் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா ஒரு நல்லவன் இருந்தா ஒரு கெட்டவன் இருப்பான்ல இந்த உலகத்துல. அப்ப நாம இங்க தேர்ந்தெடுக்கப்படுவதுங்கிறது நம்முடைய கர்மாவின் அடிப்படையில. இங்க சாஸ்திரம் அதை புரிய வைக்குது. எப்படி புரிய வைக்குதுன்னா, ஒரு மனிதன் குருவை அடையிறதும் அந்த குரு காட்டுகிற பாதையில் பயணிக்கிறதும் அவர் வினைவெளி அனுபவம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. அப்ப நமக்கு இந்த பாதையில பயணம் பண்ணணும்னா புண்ணிய கர்மா இருக்கணும். பூர்வ சம்ஸ்காரங்கள் விடுபடக்கூடிய புண்ணிய கர்மா இருந்தா மட்டும்தான் அவங்க சரியான பாதையில பயணிப்பதற்கான சரியான வழிகாட்டி கிடைப்பாங்க. அப்ப இந்த சரியான வழிகாட்டி கிடைச்சாதான் நம்ம சரியான வழியில போய் ஊர் போய் சேர முடியும். அப்படித்தான் இங்க குரு கிடைக்கிறார். அப்ப குரு கிடைச்சாருன்னா அவரை பிடிச்சுக்கிட்டு அவர் காட்டுற வழியில நம்ம கரெக்டா போனோம்னா நம்முடைய இலக்கை நம்ம அடைந்து விட முடியும். அங்கதான் நம்ம அடைந்த பயணத்தினுடைய இலக்கு தெரியுமே தவிர, இல்லைன்னா நம்ம மாத்தி மாத்தி இவன் ஒரு டைரக்ஷன் சொல்லுவான், அவன் ஒரு டைரக்ஷன் சொல்லுவான். அப்ப நம்ம மாறி மாறி போய் ஊர் போய் சேர முடியாது. காலதாமதம் ஆகும். சரியான நேரத்துல நீங்க ஊர் போய் சேர முடியாதனால நீங்க சாதிக்க வேண்டியதை சாதிக்க முடியாம போயிடும். ஏன்னா ஒரு பர்பஸ் இருக்குல்ல. இப்ப நம்ம ஊருக்கு போறோம்னா எனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இப்ப நான் சென்னைக்கு போகணும்னு இன்னைக்கு முடிவு பண்றேன். நாளைக்கு காலையில ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் அவரை பாக்குறதுக்கு கார்ல கிளம்புறேன் கோயம்புத்தூர்ல இருந்து. அப்ப எனக்கு அந்த பாதை சரியா தெரிஞ்சா நான் நாளைக்கு மார்னிங் நான் சொன்ன மாதிரி போய் அந்த சென்னை சேர்ந்துருவேன், நான் அவரை பார்த்துருவேன். பட் எனக்கு பாதை தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன், இங்கிருந்து கிளம்பி சேலம் போறதுக்குள்ளேயே 10 பேர்கிட்ட ரூட்டு கேட்பேன், அவன் மாத்தி டைரக்ஷன் சொல்லிட்டு கன்னியாகுமரி போயிடுவேன். அப்ப கன்னியாகுமரியில போய் நின்றுட்டு நான் சென்னை போய் சேர முடியலன்னா எனக்கு என்ன ஆயிடும்? என்னுடைய பர்பஸ் வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? இது எதுக்கு இந்த அவமானத்தை இப்ப நான் மாடர்னா உங்ககிட்ட புரிய வைக்கிறேன் அப்படின்னா, இப்ப உங்களுடைய இந்த பிறவி வேஸ்ட் ஆயிடும் சொல்றேன். இந்த விஷயத்த நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். எப்படி எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, நீங்க எவனோ ஒருத்தன் பேச்சை கேட்டு பாதை மாதிரி சென்னை போவதுக்கு பதிலாக கன்னியாகுமரி போய் சேர்ந்துட்டு திருன்னு முழிக்கிறதுனால என்ன நடக்க போகுது? பர்பஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா? அந்த பர்பஸ் வேஸ்ட் ஆன மாதிரி இங்க இந்த பிறவி வேஸ்ட் ஆயிடும். நீங்க இஷ்டத்துக்கு பாதை மாத்தி மாத்தி இவன் ஒண்ணு சொல்றான், அவன் பேச்சை கேட்டு அங்க போறது, அவன் ஒண்ணு சொல்றான், அவன் பேச்சை கேட்டு இப்படி போறது, இப்படியே பயணம் பண்ணா எதுலையுமே நீங்க நிலையா போய் சேர முடியாது, இலக்கை அடைய முடியாது. ஆக ஒரு தெளிவுக்கு வந்துடணும். உங்களுக்கு எந்த பாதை பிடிக்குதோ அந்த பாதைகளை போங்க. எல்லாமே கடலுக்கு தான் சங்கமம் ஆகும். ஆனா ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச பாதையில அங்கேயே எடுத்துக்கிட்டு அங்கேயே பயணம் பண்ணுங்க. மாறாதீங்க. மாறி மாறி இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு மாத்தி மாத்தி பயணம் பண்ணீங்கன்னா ஜெயிக்க மாட்டீங்க. அதுக்குதான் நேத்து நான் ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பேன். ஒரு இடத்துல நம்ம தோண்டணும்னா அங்க தண்ணி கிடைக்கும். ஆனா அந்த இடத்த நம்ம முழுசா தோண்டாம 10 அடி 20 அடியில நம்ம நிறுத்திட்டு தண்ணி வரலன்ட்டு அடுத்த இடத்துல தோண்ட ஆரம்பிச்சோம்னா தோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான், தண்ணியை பார்க்க முடியாது. அது மாதிரி ஆன்மீகம்ங்கிற பயண பாதையில நிறைய பேர் வரீங்க. ஆனா என்ன பண்றீங்கன்னா ஒரு பாதையில போக மாட்டேங்கிறீங்க.
பாதை மாறி மாறி இவரு கொஞ்சம் சொல்றதை கேட்கறீங்க, அவரு கொஞ்சம் சொல்றதை கேட்கறீங்க, சைவ சித்தாந்தம் கொஞ்சம் படிக்கிறீங்க, அப்புறம் வைணவ சித்தாந்தம் கொஞ்சம் படிக்கிறீங்க, அப்புறம் புத்த மதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தம்ம பதம் படிக்கிறீங்க. அப்ப தம்ம பதம் படிச்ச உடனே யோக சூத்திரத்துல என்ன சொல்றாருன்னு அங்க போயிடுறீங்க. இப்படியே மாத்தி மாத்தி பயணம் படும்போது எதுலயுமே நீங்க ஃபுல்ஃபில் ஆக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன ஒவ்வொரு குரு அவங்கவுங்க பாணியில ஒரு விஷயத்த சொல்லுவாரு. ஆனா நம்ம ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு இந்த பாடம் நமக்கு என்ன முடிவு சொல்ல வருது. அப்ப எல்லா பாடமும் என்ன முடிவு தெரியுமா? நீயே இறைவன்கிறது தான் முடிவு. இங்க தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் தான் முடிவு. அதுக்கு மேல முடிந்த முடிவு கிடையாது. நீங்க எந்த இடத்துல எத்தனை நூற்றாண்டுகள் சுத்திட்டு வந்தாலும் நீங்க உங்களை உணரும் போதுதான் உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். உங்களை உணராம நீங்க உலகத்துல எந்த விஷயம் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க வெற்றி பெறவே முடியாது. பிறவிகள் தேவைப்படும். அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல எப்படி இந்த காந்தார நாட்டிலிருந்து தப்பித்து வந்தவன் சரியான வழிகாட்டுதலுடைய புத்திசாலியுமான அறிவாளியுமான ஒருவரின் வழிகாட்டுதல் கிடைத்ததும் அவன் அந்த வழியை பின்பற்றி காந்தார நாட்டை சென்று அடைந்தானோ, அதுபோல இங்கு ஒருவன் சரியான குருவை பிடித்து கொண்டால் அதன்படி அவன் தன்னுடைய இலக்கை அடைந்து விடலாம் என்ற ஒரு அருமையான அறிவுரையோட இந்த இடத்துல இங்க உத்தாலகர் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட் பாயிண்ட் வச்சு நிறுத்துறார். இப்ப இதனுடைய கண்டினியூட்டி இன்னும் இருக்கு. இப்ப இன்றைக்கு நேரம் இல்லாதனால நாம நாளை வகுப்புல அடுத்த வகுப்புல தொடருவோம். நன்றி. ஓம் தத் சத்.